கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். யாக்கோபு 3 அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்களிலே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு இருப்பாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இருக்கிறீங்க, வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து இருக்கிறீங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, நம்ம சில காரியங்கள் மட்டும் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே உபவாச நாட்களிலே உணவை வெறுத்து பல காரியங்களை வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். இன்னைக்கு ஒரு குடும்பத்திலே பிரச்சனை எங்க ஆரம்பிக்குன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம். இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருந்துச்சுன்னா அது அவங்கள அழிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். சில குடும்பங்கள், சில பட்டணத்துக்குள்ளே எந்த ஆவி அதிகமா கிரியை செய்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வைராக்கியம். இது வைராக்கியம் ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை. பிறந்ததுலேருந்து அவங்க சாகிற வரையும் வைராக்கியத்துல தான் இருப்பாங்க. அவங்க யாருக்காக மாறவும் மாட்டாங்க. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. வைராக்கியம் எங்க இருக்கோ அங்க சகல துர்ச்செயல்களும் இருக்குமா. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எல்லாம் சரிதான். வைராக்கியம் உள்ள இருக்கா இல்லையா? தேவனுக்காக பக்தி வைராக்கியம், நல்ல வைராக்கியம்லாம் இருக்கு, அது வேற சப்ஜெக்ட். இன்னைக்கு கசப்பான ஒரு வைராக்கியம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நற்கரணை எடுக்கிற பிள்ளைகளுக்கு கூட, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட இந்த கசப்பான வைராக்கியத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. அது சில இடத்துல எல்லா பக்கமும் கிடையாது. இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருக்கா? இது உள்ள இருக்கு அப்படின்னா அது அவங்கள கொன்னுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே சகல கசப்பான வைராக்கியம் எங்கெல்லாம் உள்ள கிடக்கோ, அவங்க நினைச்சது மட்டும்தான் கரெக்ட், அவங்க நினைச்சதுதான் சரி, அவங்க சொன்னதான் செய்யணும், அவங்க எதையாவது சாதிக்க நினைப்பாங்க. கசப்பான வைராக்கியத்தை வச்சுட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடினாலும் சரி, எத்தனை நாட்டுக்கு தாண்டி போனாலும் சரி, அந்த கசப்பான வைராக்கியம் உள்ள கிடக்கா? இதை கொஞ்சம் நல்ல ஆழமா செக் பண்ணி பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா இது நிறைய வீட்டுக்குள்ள கிடக்கு. இதெல்லாம் ஒரு வேதனையான காரியம். பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில வீட்டில் பிள்ளைகள் அம்மாட்ட பேசாம இருப்பாங்க. சில வீட்டில் பையன்மாரு வீட்டில் பெரியவங்கள்ட்ட பேசாம ஒரு கசப்பான வைராக்கியத்தோடு இருப்பாங்க. சில வீட்டில் கணவர் மனைவிட்ட பேசாம வேற யார்ட்டையோ பேசிட்டு இருப்பாங்க. இல்லை கள்ள தொடர்பாக இருக்கும், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கும், இல்லை வேற எங்கேயோ வேலை பார்க்குறவங்க, இல்லை அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. வீட்டில் மனைவி மேலே பார்த்தா ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம் வச்சுருப்பாங்க. 24 மணி நேரமும் 31 நாளும் வீட்டுக்குள்ள மனைவி இருந்தால் அவங்க பலவீன பாண்டம் சொல்லி வேதம் சொல்லிடுது. அவங்கள்ட்ட அன்பு கூறணுமா, அவங்கள்ட்ட கசந்து கொள்ளக்கூடாதான், அவங்க மேல அன்பா இருக்குன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதே கண்டடைகிறான். ஒரு குடும்பத்திலே கணவனோ இல்லை மனைவியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பா இருக்கணும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மனைவியை வெறுக்கும் போது அந்த வீட்டுல நன்மை உள்ள வராது. அதுக்கப்புறம் சமாதானம் இருக்காது.
இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தை வச்சுட்டு, ஐயா நான் உபவாசம் இருக்கேன், இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருதயத்துல கசப்பான வைராக்கியம் வெளியே போயிட்டா போலையா? ஏன்னா இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இருதயத்துல ஃபுல்லா கசப்பான வைராக்கியம். நான் சொல்ல உண்மையா பொய்யா? அப்படியே யோசித்து பாருங்க. ஏன்னா சில வீட்டுல இந்த கசப்பான வைராக்கியத்தினால குடும்பம் பிரிஞ்சு போயிருது, டைவர்ஸ் ஆயிருது. கேட்டா புருஷன் சரியில்லை, கேட்டா மனைவி சரியில்லை, டைவர்ஸ் ஆகி முடிச்சிருக்காங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. கணவருக்கு 57 வயசு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. 57 வயசுல இப்போ கணவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. என்ன கேட்டா, வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், போதும் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாராம். அந்த அம்மா ஃபோன் போட்டு புலம்பி அழுது, ஐயா நான் 25 வருஷம் தாண்டி குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, சண்டை போட்டோம் 2 பேரும், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாரு அப்படிங்க. அப்போ 57 வயசுல ஐயாவுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, கசப்பான வைராக்கியம் உள்ள வந்துட்டு. அப்போ 57 வருஷம் அந்த ஐயா வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள இதயத்துல ஒரு கசப்பான வைராக்கியம் வரும்போது, அதெல்லாம் பைபிள் எப்படி போட்டுருக்கு அப்படின்னா, அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. எங்க கசப்பான வைராக்கியம் இருக்கோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, கலகம் சகல துர்ச்செயல்கள். இது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அவங்க முதல்ல மனம் திரும்பணும். எதுல இருந்து மனம் திரும்பணும் அப்படின்னா, கசப்பான வைராக்கியம் எனக்கு இருக்கு, என் பாட்டிகிட்ட பேச மாட்டேங்க, எங்க அம்மாட்ட பேச மாட்டேங்க, எங்க வீட்டுல ஃபேமிலியில பேச மாட்டேங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு, வீட்டுல 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, சொத்தை பிரிக்க மாட்டேங்காங்களாம். 4 பேர்ல 3 பேர் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டு அவங்க வீட்டுல எனக்கு ஏதாவது கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா 4 பேருமே பேச மாட்டாங்க. எப்பமாவது தேவைப்பட்டா யாராவது ஒருத்தவங்க மட்டும் பேசிக்கிடுவாங்க, அவ்வளவுதான். என்னன்னு கேட்டா, பணம் அதிகமா இருக்கு, ஆனா வீட்டுல பிரிவினை, பேச்சுவார்த்தை இல்லை. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் 4 மாசத்துல டைவர்ஸ் ஆயிருது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி உடனே அடுத்த வருஷத்துல உடனே வேண்டாம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, அதுக்கு ஒரு 4 காரணம் சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் டைவர்ஸ். இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம். அதுக்கப்புறம் விரோதம். இந்த விரோதத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளும் ஆவியில வளர முடியாது. அதை ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியது அப்படின்னா, இது எல்லாமே கீழே நிறைய பாயிண்ட் போட்டிருக்கு. உலக சம்பந்தம், ஜென்ம சுபாவம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது, அடுத்த லெவல். அதனால ஒரு குடும்பம் கசப்பான வைராக்கியம், விரோதம், அப்புறம் பெருமை, இதெல்லாம் உள்ள இருக்கா, பொய் உள்ள இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். என்ன ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்குன்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட்டே வச்சிருப்பாங்க. லிஸ்ட்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு அது எப்படி இருக்கு, அதை முதல்ல நான் செக் பண்ணணும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நான் முதல்ல செக் பண்ணணும். இரவு நேரத்தில் தூங்க முன்பாக உபவாச நாட்களில் யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். இதை ஏன் இந்த வசனத்தை நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, நிறைய வீட்டில் புருஷன் முன்னாடி பேசாம இருக்காங்க. டைவர்ஸ் ஆயிட்டு அப்புறம் அம்மா அப்பா வீட்டு கிளம்பி போயிருந்தாங்க. 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு. அப்புறம் பார்த்தா கள்ள தொடர்பு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள கசப்பான வைராக்கியம். கசப்பான வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு செல்ஃபோன் நம்பரை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அங்கேருந்து கூப்பிடுவாங்க, ஏம்மா வீட்டுக்கு வாம்மா, தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படிம்பாங்க.
எங்கள் ஃபோனை லாக் பண்ணி வச்சுருவாங்க. வீட்டில் போனால் வாசலில் விட மாட்டாங்க. இப்படி நிறைய குடும்பம் நடக்குது. சண்டை மட்டும்தான் நடக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. கணவர் கூப்பிட்டு வராரா, மன்னிக்கிறாரா, மனம் திரும்புறாரா, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டுட்டு என்னை மன்னிச்சிருமா, தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், வாமா வீட்டுக்கு போன்னு சொன்னார் அப்படின்னா சில குடும்பத்தில் போக மாட்டுக்காங்க. டைவர்ஸ் வழியாக கோர்ட்டு கேஸ் சொல்லி பல லட்சங்கள் காலி பண்ணிட்டு இருக்காங்க. பல லட்சங்கள் காலி பண்ணுறது தேவனுக்கு பிரியமான காரியமா? உள்ள வைராக்கியம் இருக்கு, விரோதம் இருக்கு. அதனால கோர்ட்டு கேஸு கொண்டு போய் பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீடு ஒட்டின வீடா இருக்கும், கொஞ்சோண்டு இடம், கொஞ்சோண்டு லைட்டா நவுண்டு இருக்கும். அவங்க பார்த்தா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா கோர்ட்டு கேஸ் அப்ளை பண்ணி 2 வீட்டுக்கும் பெரிய பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு. இந்த கடைசி காலம் எங்க பார்த்தாலும் வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது உள்ள இருக்கும்போது இது அவங்கள இதயத்தில் ஒரு கசப்பான ஒரு வேர் இருக்குன்னு அர்த்தம். அந்த கசப்பான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஒரு சமாதானமா வாழ முடியாது, அவங்களால ஒரு சந்தோஷமா வாழ முடியாது. 14-18 ஆகிய வசனங்களிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இந்த சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. உங்க வீட்டில் கையில பைபிள் இருந்தா எடுங்க, எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. புதிய ஏற்பாட்டில் 315வது பக்கம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 ஆகிய வசனங்களில் தியானிச்சுட்டு இருக்கேன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், இருதயத்துல கொண்டு போய் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா கசப்பான வைராக்கியம். கசப்பான ஒரு வைராக்கியத்தை இருதயத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு, விரோதத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு, நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். இதெல்லாம் உள்ள வச்சுட்டு நீங்க பெருமை பாராட்டாதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தை, விரோதத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு பெருமை பாராட்டிட்டு இருப்பாங்க. நான் யாரு, என் குடும்பம் யாரு, என் குலம் என்ன, என் கோத்திரம் சொல்லி இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதான் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். செய்யற ஃபுல்லா அட்டூழியமா இருக்கும், ஒரே வைராக்கியம், ஒரே விரோதம். இதெல்லாம் உள்ள வச்சுட்டு ஏன் பெருமை பாராட்டுற, சத்தியத்துக்கு விரோதமா ஏன் பொய் சொல்ற அப்படிங்கிறது. இதுதான் நிறைய வீட்டுக்குள்ள கிரியை செய்யற ஆவிகள். அதுக்கு அடுத்த வசனத்துல உடனே விளக்கம் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. அதுல 3 பாயிண்ட் அழகா வருது. உலக சம்பந்தம், கசப்பான வைராக்கியம் எங்குள்ள காரியம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள காரியம். கசப்பான வைராக்கியம், நல்ல வைராக்கியம் இருக்கு, அது வேற. கசப்பான வைராக்கியம் அது உலகத்துள்ள காரியம். விரோதம் அது பிசாசுடைய வித்து. பெருமை பாராட்டுறாங்களா, அது பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் இது கிடையாது. பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் இது கிடையாது. லௌகீக சம்பந்தம், உலக சம்பந்தம், உலகத்துல உள்ள சம்பந்தமான காரியத்தை தான் அவங்க யோசித்துட்டு இருக்கிறாங்க. இவங்களால ஆவியில வளர முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னதுதான் சரி, நான் சொன்னதுதான் கரெக்டு, நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் ஏன் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இருதயத்தில் கொண்டு போய் கசப்பான ஒரு வைராக்கியத்தையும் விரோதத்தை வச்சுக்கிட்டு அவங்க பெருமை பாராட்டிட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய வீட்டில் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஆவி என்ன ஆவி அப்படின்னா பெருமையின் ஆவி, விரோதத்தை எழுப்புகிற ஆவி, கசப்பான வைராக்கியத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. வெடிகுண்டு மாதிரி உள்ள வச்சிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வெடிச்சிரும், அப்புறம் பிரஷர் கூடிரும், அப்புறம் ஹார்ட் பிரச்சனை வந்துடும், அப்புறம் மன அழுத்தம் வந்துடும், டிப்ரெஷன் ஆயிரும். ஏன்னா இருதயத்துல கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சது என்ன அப்படின்னா கசப்பான வைராக்கியத்தை கொண்டு போய் இருதயத்துல கொண்டு போய் விதைச்சு வைக்கிறாங்க. தேவன் அன்பா இருக்காரு, நம்மள அன்பா இருக்கதான் சொல்லியிருக்காரு. அன்பா இருந்தா தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு. இதயத்துல கொண்டு போய் கசப்பான ஒரு காரியத்தை கொண்டு போய் 10 வருஷமா 15 வருஷமா கசப்பான வைராக்கியத்தை வச்சிருப்பாங்க.
இதெல்லாம் 10 வருஷம் உள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு ஃபுல்லா விஷமா இருக்கும். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு காரியத்தை கொண்டு போய் உள்ள வச்சிருப்பாங்க. கொடுமையானவங்களாம் இவங்க மாறிடுவாங்க, விஷமா மாறிடுவாங்க. முகத்துல சிரிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவங்க நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு. எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கும். யூரின் பையில பிரச்சனை, கர்ப்பப்பையில பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அடுத்த செகண்ட் எங்க போயிட்டு இருப்பாங்க? ஹாஸ்பிட்டல்ல போய் நிற்பாங்க. நல்லா இருக்கும்போது இறங்கி போக மாட்டேங்கிறாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் உள்ள கிடக்கு அப்படின்னா, அவங்களால பாஸ்டிங் இல்லை. எத்தனை காரியத்தை யோசித்தாலும் அவங்களால ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சில வீட்டில் கற்பத்தின் கனி தடையா இருக்கு, திருமண காரியம் தடையா இருக்கு, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ்றது தடையா இருக்கு. நான் சொல்றதெல்லாம் நிறைய வீட்டில் உள்ள காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன், சும்மாலாம் சொல்லலை. ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும் பிரதர், ஏன் வீட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா, இந்த 5 வசனம் முக்கியமான வசனம். உபவாச நாட்களில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, எதுக்காக நீங்க உபவாசம் இருந்தீங்க? உபவாச நாட்களில் உங்க இருதயம் பரலோகத்துக்கு நேரா எப்படி இருக்கு? கசப்பான ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு 40 நாள் உபவாசம் இருந்தாலும் தேவன் என்ன சொல்லுவாரு? முதல்ல உன் இதயத்தில் ஒரு கசப்பான காரியம் இருக்குப்பா, நீ ஏன் அவளை மன்னிக்காம இருக்க? உன் புருஷனையா இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, உன் மனைவியா இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, உங்கள் அம்மா அப்பாட்ட ஏன் பேசாமல் இருக்க, நீ ஏன் பிரிஞ்சு வாழ்கிற, உனக்குள்ளேயே அந்த வைராக்கியம், உனக்குள்ளேயே அந்த கசப்பு, உனக்குள்ளேயே அந்த எரிச்சல், இதெல்லாம் சரி பண்ணிட்டு என் முன்னாடி வா அப்படிம்பாரு. நம்மளும் என்ன செய்வாங்க? காலையில் ராத்திரி உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே கோபம், ஒரே எரிச்சல், ஒரே பகை. இதெல்லாம் பிசாசுனுடைய கிரியைகள். இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவன் வெளியில வர முடியும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தன் மாந்திரிகம் பண்ணிக்கிட்டே இருந்தான். என் கையில இருந்து 13 லட்சம் வாங்கியிருக்கான். 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை. நான் சொல்றது எப்படின்னா 2008 டு 2015, ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள ஒரு 13 லட்ச ரூபா என்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. 13 லட்ச ரூபா பணம் வாங்கினது மாத்திரம் அல்லாமல் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு பைத்தியக்காரன் மாதிரி அலையணும், நான் சாகணும், குடும்பம் எல்லாரும் செத்து போயிடணும். எனக்கு தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் 2016 ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டு சொந்த வீடெல்லாம் விற்று எல்லாத்தையும் விற்று நடுரோட்டுக்கு வந்து நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். சர்ச்சில் வேலை பார்க்க வந்துட்டேன். 2020 எனக்கு தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அதே வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு செத்தே போயிட்டான். எதுக்கு? நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து நான் மனம் திரும்பி கர்த்தருடைய கிருபையினால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் கர்த்தருக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் தாண்டி ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இதயத்தில் கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ அதெல்லாம் தூரதிக்கு நமக்கு தேவையே இல்லை. 1/2 கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்கும்போது நான் நஷ்டப்பட்டேன். ஆனால் குடும்பத்தில் சந்தோஷமா இருந்தேன். ஏன் தெரியுமா? ஒரு உயிர் 10 கோடி ரூபா இருந்தாலும் திரும்பி வராது. வீட்டில் மனைவி பிள்ளைகள் இருக்கா, அன்பு கூறுங்க. மனைவி இருக்கும்போது அருமை தெரியாது. சில வீட்டில் புருஷன் இருக்கும்போது அருமை தெரியாது. சில வீட்டில் கணவரோ இல்லை மனைவியோ யாரோ இறந்து போனதுக்கு அப்புறம்தான் என் கணவர் இல்லையே, என் மனைவி இல்லையேன்னு சொல்லி துக்கப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கை அவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கை. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கும்போது பேசி சிரிச்சு, வீட்டில் மனைவி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. வீட்டில் கனவு இருக்கிறாரா, அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக பிடிக்குமோ செஞ்சு கொடுங்க. சண்டை போடாதீங்க. சண்டை போட்டுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவன் கேட்க மாட்டார். முதல்ல போய் புருஷன்ட்ட போய் ஒப்புரவாகு, மனைவிட்ட போய் ஒப்புரவாகு. இதயத்தில் கசப்பு இருக்கா, போய் முதல்ல போய் மனம் திரும்ப போ. பைபிள் லா சட்டமே அதுதான். இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 1 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், கையில் பைபிள் எடுக்கிறேன் கிடையாது,
முழங்கால நிற்கிறதும் கிடையாது, தேவனை தேடுறதும் கிடையாது. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, துணிகரமான வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் ஏகப்பட்ட சேட்டை பண்ணிட்டு கிடக்கு, அம்மா அப்பாவுக்கு தெரியாம. பைபிள் வசனத்தின்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தால் ஆசீர்வாதம். ஐயா, ஆசீர்வாதம் வேணும். வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா? வீட்டில் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாட்டு பாடி ஜெபம் பண்றீங்களா? தேவனை தேடுறீங்களா? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. நான் மட்டும் இல்லை, நீங்க மட்டும் இல்லை, உலகத்துல எல்லாரும் இருக்கிறோம். பரலோகத்தில் உள்ள தேவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஒரே நேரத்தில் 800 கோடி பேரை பார்த்து முடிச்சிருவாரு. உலகத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்து முடிச்சிருவாரு. ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? இப்போ ரவிராஜ் இருக்கு அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்து நான் சாகர வரையும் உள்ள ரிசல்ட் எல்லாமே பரலோகத்தில் இருக்கு. நான் பரலோகத்தில் போகணும் அப்படின்னா என்னை கிருபையா என்னை மன்னிச்சு பரலோகத்துக்கு கூட்டு போனால் மட்டும்தான் நான் போக முடியும். நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், நான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், நான் சிறுபிள்ளை போல மாறணும், நான் தாழ்த்தணும், நான் வசனத்தின்படி என்னை தாழ்த்தி என்னை அர்ப்பணிக்கணும், வசனத்தின்படி வாழ்றதுக்கு எவ்வளவு காரியம் இருக்கு. உபவாச நாட்களிலே இருதயத்துக்குள்ளே கசப்பு உள்ள கிடக்கா? ஒரு குழம்பு வைக்கும்போது வீட்டில் பாவைக்காய் குழம்பு வச்சா தெரியும், கசப்பா இருக்குன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் சொல்லும். கசப்பான குழம்பா இருந்துச்சு அப்படின்னா, வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா, குழம்பு கசப்பா இருக்கு அப்படிம்பாங்க. வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சமையலில் கூட சேர்த்து பாருங்க தெரியும், அது ஒரு டேஸ்ட் மாறிடும். எல்லாமே லிமிட்டு தான். 31 நாள் காலையில் நைட்டு செய்தி கேட்குறோம். ஆனால் மனம் திரும்பாத காரியம் இன்னும் உள்ள எத்தனை கிடக்கு? இதயத்துக்குள்ள இந்த மாதிரி காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு நிம்மதியெலாம் இருக்காது, சமாதானம்லாம் இருக்காது. நான்லாம் வீட்டில் கடனில் இருந்ததுனால ரொம்ப எல்லாத்தையும் வீட்டில் இருக்க நிறைய பொருளை காலி பண்ணிட்டேன். நகையை காலி பண்ணிட்டேன், சொந்த வீடை விற்றுட்டேன், வியாபாரத்தை விட்டு நடுரோட்டு வந்துட்டேன். நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், கையில் ₹1 கூட இருக்காது, எல்லாம் அழிச்சிட்டேன். ஆனால் இன்ன வரையும் ஆச்சு என் மனைவி, இதெல்லாம் ஏன் அழிச்சிங்க, இப்படி ஏன் அறிவு இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க, ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது, ஒரு நாள் கூட. ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கான். இன்றைக்கி நாங்கள் பைபிள் எடுத்து கையில் எடுத்து 2 பேரும் பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்காக தரப்பில் நின்று ஜெபம் பண்ணியிருக்கான். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒருமனப்பட்ட ஆவி வேணும்ல. ஒரு வீட்டில் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளணும், எல்லாத்தையும் தாங்கி கொள்ளணும். ஒரு புருஷன் பொண்டாட்டி இன்னைக்கு சேர்ந்து வாழ்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டாள். வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு கையில் பைபிள் எடுக்கும்போது பைபிள் ஃபுல்லாக சட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. அன்பாக இருக்கணுமா? இன்னைக்கு நிறைய வீட்டில் அன்பை காணோம். சும்மா எப்போ பார்த்தாலும் பகை மட்டும்தான் உள்ளே இருக்குது. பகை இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும்? சர்ப்பந்தான் உள்ளே இருக்கும். அதனால் இந்த தேவையில்லாத காரியங்கள், குப்பையான காரியங்கள் இதயத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு வீட்டில் புருஷன் முன்னாடி பேசாமல் இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 17-18 வருஷம் ஆகிட்டு போல இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு 15-16 வயசில் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கு. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வீட்டில் பேசவே இல்லையா. பிள்ளைகளுக்காக 2 பேருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. மொத்தம் வீட்டில் 4 பேர், புருஷன் முன்னாடி 2 பிள்ளைகள். 15 வருஷமாக புருஷன் வந்து மனைவிட்ட பேசாமல் இருக்காரு, அப்படியே இருக்காரு. அப்போ அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் வந்து அம்மாட்ட தனியாக பேசும், அப்பாட்ட தனியாக பேசும். ஆனால் அவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க. இதயத்தில் ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஜபகுறிப்புன்னு சொல்கிறத விட அப்போ நான் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அக்காவுக்கு வந்து ஒரு 34-35 வயசு, 33 வயசில் இருக்கும். அந்த அக்காட்ட நான் கேட்டேன், அக்கா நீங்கள் ஏன்க்கா இன்னும் கல்யாணம் முடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டாங்க. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா அப்பா பேசுனதை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. எங்கள் அம்மா கூட நான் வெளியில் போவேன், எங்கள் அப்பா கூட நான் வெளியில் போவேன். நான் ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா பேசாமல் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்தா
எனக்கு லாஸ்ட்டு கல்யாணமே வேண்டான்ட்டேன். இப்போ 2 பேருக்குமே வயசு தாண்டிட்டு, நானும் வீட்டில் இருக்கேன். 3 பேருமே வீட்டில் இருக்கோம். எங்க அம்மா, அப்பா இதுவரைக்கும் 33 வருஷமாச்சு நான் பேசி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னாங்க. இப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? ஒரு வீட்ல ஒரு சின்ன பையன் சேட்டை பண்ணிட்டான் போல இருக்கு. அம்மா உடனே அடிச்சு விட்டாங்க. இப்ப அந்த பையன் வாலிப பையனா இருக்கானாம். 14 வருஷமா அந்த பையன் பேசவே இல்லையாம். எனக்கு ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு வீட்ல உள்ளது நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஏன் கசப்பான வைராக்கியத்தை ஏன் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா, நெறைய வீட்ல கசப்பான வைராக்கியமும், விரோதத்தையும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டு கிடக்கு. புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிருந்தாங்க. கேட்டா நீ வேண்டாம், கேட்டா நீ வேண்டாம். அப்புறம் பார்த்தா வேற வேற வீட்ல வாழ்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு தவறான தொடர்பு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்றாங்க. ஒரு குடும்பம் தேவன் எப்படி இணைத்து வச்சிருக்காரு அப்படின்னா, குடும்பமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு சத்துருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. குடும்பத்தை வேலி அடைச்சு வச்சிருக்காரு. வேலி அடைச்சு வச்ச குடும்பத்துக்குள்ள பிசாசு எப்படிப்பா வாரான்னு சொல்லி கண்டுபிடிச்சு பார்த்தா, கோபம், பகை, வைராக்கியம், எரிச்சல் இது மூலியமா தான் உள்ள வந்துருதானே. அதனால சப்ஜெக்ட் இதுதான். இன்னைக்கு உள்ள செய்தி இதுதான். ஒருவேளை நான் பாசிட்டிவ் போட்டிருக்கோம்னே, இருங்க தப்பு இல்லை. வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு? வீட்டில் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்களா? புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? மனம் திரும்புறீங்களா? பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாச்சா? உண்மையாக இருக்கிறீங்களா? பரிசுத்தமாக தீர்மானம் பண்ணியாச்சா? நான்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, தேவனோட சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். தேவனோட சமூகத்தில் தாழ்த்தி மனம் திரும்பி ஜெபம் பண்ணால் தான் ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன இருக்குது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை அதிகமாக வருது அப்படின்னா, ஒருவேளை கணவராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம். அவங்கவுங்க வீட்டில் உள்ள காரியத்தை பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே சண்டை வந்தது. கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்கள் பெருமையாக பேச்சுக்கு இடமே இல்லை. அன்பா இருக்குன்னு சொல்லி தான் பைபிளில் போட்டிருக்கு. இவங்க அம்மா அப்பா வீட்டில் பெருமையாக பேசுவாங்க, அவங்க அம்மா அப்பா வீட்டில் பெருமையாக பேசுவாங்க. ஆக மொத்தம் 2 வீட்டுக்குள்ளேயும் சண்டை வந்துடுது. நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். பெருமை பாராட்டும் போது தேவன் எதிர்த்து நிற்பார். தேவன் எதிர்த்து நிற்கும் போது வீட்டுக்குள்ள வந்து எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல மொத்தமா வந்துடும். பிரச்சனை எங்கெல்லாம் ஆரம்பிக்கும் சொல்லி பார்த்தா பெருமை. யாக்கோபு 4:6 அதே பக்கத்துல அழகா போட்டிருக்கு. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பா இருக்குன்னு சொல்லி தவிர போட்டு தவிர இங்க பார்த்தா பெருமையா சில வீட்டுல இருப்பாங்க. கார் வாங்கினா பெருமை, வீடு கட்டினா பெருமை, ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பெருமை. எங்கேயுமே பெருமைங்க ஒரு சப்ஜெக்டே வந்துடக்கூடாது. பிள்ளைகள் படிச்சிருக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டியிருக்கோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார் வாங்கியிருக்கோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய வேலையில் இருக்கீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. சில வீட்டுல கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. கணவர் 60,000 சம்பளம் அப்படின்னா மனைவி 1 லட்சம் சம்பளம். அந்த வீட்டுல போய் பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை வந்துருது. சம்பளம் அதிகமா வாங்குறாங்க, அங்க ஒரு பிரச்சனை வருது. எங்கேயாவது பிரச்சனை வருதா வீட்டுக்குள்ள செக் பண்ணி பாருங்க. உபவாச நாட்கள்ல எதப்பா செக் பண்ணி பார்க்கணும்? வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதை செக் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அடுத்த பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, சத்தியத்துக்கு விரோதமாய் இப்ப நிறைய வீட்டுல என்ன பண்றாங்க, கையில பைபிள் வாசிக்கிறாங்க, சட்டம் தெரியும், ஆனால் சத்தியத்துக்கு விரோதமா பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னதான் கரெக்ட், பொய்ய 4 வார்த்தையை மறுபடியும் பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஞானம் கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, பொய் சொல்றது, இது எல்லாமே பரத்திலிருந்து இறங்கி வரலையா, பரலோகத்திலிருந்து இறங்கி வரலையா. உலக சம்பந்தம், உலகத்துல உள்ள காரியத்தை தான் இந்த 4 பாயிண்ட். அடுத்தாப்புல ஜென்ம சுபாவமா, இந்த காரியம்ல எங்க இருந்து வெளியில வருது? ஒண்ணு உலக சம்பந்தம். உலகத்துல போய் நிறைய
சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது பெருமையான வார்த்தைகள் வருது, பொய் சொல்றாங்க, கசப்பான வைராக்கியம் வருது, விரோதம் வருது. இதெல்லாம் உலக சம்பந்தம். அடுத்தாப்புல ஜென்ம சுபாவம் அப்படின்னாலே என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, பிறந்ததுல இருந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கும்ல, அதுலயும் சிலது கிராஸ் ஆகுது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், சிலவங்களுக்கு இந்த கசப்பான வைராக்கியம் சின்ன வயசுலயே அப்படி வளர ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது பக்கத்துல உள்ள பிள்ளை நல்ல படிப்பா, அந்த பிள்ளைகிட்ட பேசவே மாட்டாங்க. அப்பவுமே கசப்பான வைராக்கியம் ஸ்டார்ட் ஆயிரும், ஒரு விரோதம் ஸ்டார்ட் ஆயிரும். கேட்டா அவன் நல்லா படிக்க, நான் அவள்கிட்ட பேச மாட்டேன்பாங்கல்ல, அவன் என்னை மதிக்கவே மாட்டேன்னு சொல்லி அப்பவுமே ஸ்டார்ட் ஆயிரும். சின்ன வயசுல படிக்கிற பிள்ளைகள் அப்பவுமே ஸ்டார்ட் ஆயிரும் பெருமை. இதெல்லாம் சின்ன வயசுல சில வீட்டுக்குள்ள ஸ்கூல் படிக்கிற அந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேட்டா இவங்க அம்மா அப்பா நல்ல ஒரு ரிச்சா இருப்பாங்க, அவங்க பார்த்தா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பெருமை உள்ள வந்துட்டு அப்படின்னா அது அப்படியே ஜென்ம சுபாவத்துல உள்ள கலந்துருது. ஜென்ம சுபாவம் ஜென்ம சுபாவத்துல கலந்து அப்படியே உள்ள வருது. ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா பேய்த்தனம். பேய் சுபாவங்கள்ல பேய்த்தனம். பேய்னா சாத்தான். அதுக்கு அடுத்த லெவல் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது அப்படின்னா அதை விட ஜாஸ்தியா இருக்கான். எது? இந்த கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, பொய். இந்த 4 உள்ள கிடந்துச்சு அப்படின்னா, ஐயா நான் 40 நாள் பாஸ்டிங் போடுறேன், இருங்க, இது 4 வெளியே போயிட்டா செக் பண்ணி பாருங்க. இப்ப நானே இருக்கேன், 2026 உயிரோட இருக்கு, உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். ஒரு நாள் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. ஜீவ சுவாசத்தை அவருடைய உள்ளங்கையில் வச்சிருக்காரு. பூமியில வாழ்ற நாள்ல 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு சாட்சி வேணும், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேணும், வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களா, 6 பேர் இருக்கிறீங்களா, 8 பேர் இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்க முடியுதா? கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய வீட்டில் சந்தோஷம் இல்லாம உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்த வசனம் 16, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ? வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. எங்க வைராக்கியம் விரோதம் எங்க இருக்கோ அங்க கலகம் இருக்குமா, அங்க குழப்பம் இருக்குமா, அங்க சகல துர்ச்செயல்களும் இருக்குமா. அப்ப எந்த வீட்டுல வைராக்கியம் இருக்கோ அந்த வீட்டுல ஒரு குழப்பம் இருக்கும். எங்க விரோதம் இருக்கோ அங்க சகல துர்ச்செயல்களும் இருக்கும். இவங்க எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாலும் இந்த பிரச்சனையில இருந்து முதல்ல வெளியில வந்தா மட்டும்தான் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போக முடியும். இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஐயா நான் 10 வருஷமா பாஸ்டிங் போடுறேன், நான் 20 வருஷமா பாஸ்டிங் போடுறேன், நான் 30 வருஷமா பாஸ்டிங் போடுறேன். சரி, பக்கத்து வீட்டுல அன்பு கூற முடியுதா? சொந்தக்காரங்கிட்ட அன்பு கூற முடியுதா? நீங்க போற சர்ச்சில் 2 குரூப்பா இருக்கிறீங்களா? இல்ல எப்போதுமே பேசி சிரிச்சு எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? வாழ்க்கை ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் பணம் வந்த உடனே, கொஞ்சம் வண்டி வந்த உடனே, கொஞ்சம் கார் வந்த உடனே, கொஞ்சம் சொத்து சேர்த்த உடனே, கொஞ்சம் நகை சேர்த்த உடனே எல்லாம் மாறுதா? வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே அங்கே அந்த இடத்துல, அது எந்த வீடோ அந்த வீட்டுக்குள்ள அங்கே கலகமும் சகல சகல துர்ச்செயல்களும் எல்லா விதமான கெட்ட செயல்களும் அங்கே உண்டு, அங்க இருக்கும் அப்படின்ட்டார். சரி, இப்ப நம்ம ஒரு பக்கம் டீச் பண்ணிட்டோம், ஒரு பக்கம் கர்த்தரோட கிருபையினால டீச் பண்ணியாச்சு. இப்ப இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான காரியம் தானே. என்ன சில வீட்டுல யோசிப்பாங்க, பிரதர் நீங்க எங்களுக்கு எதுவுமே சொல்லலையே அப்படிம்பாங்க. 17, 18 ஆகிய வசனங்களில அழகா எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, உலகத்தில் உள்ள ஞானமும் இருக்கு, பரலோகத்தில் உள்ள ஞானமும் இருக்கு. அப்ப இந்த பூமியில சில ஜனங்களுக்கு உலகத்துக்குள்ள ஞானம் இருக்கு, இன்னொரு பக்கம் பரலோகத்துக்குரிய ஞானம்.
அந்த பரலோகத்துக்குரிய ஞானத்தை நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம வீடு, நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கா என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பக்கம் பேசி முடிச்சிட்டோம், அப்ப இன்னொரு பக்கம் சொல்லுவோம், பிரதர் எங்களுக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா சில வீட்டுல வந்து கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, விரோதம் இருக்காது, பெருமை இருக்காது, பொய்யும் பேச மாட்டாங்க. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கும் செய்தி வேணும்ல. அவங்களும் 40 நாள் பாஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல. 17, 18 அதே அதிகாரத்துல இருக்கு. மெசேஜ் அதே அதிகாரத்துல இருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அப்படின்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். முதலாவது சுத்தமா இருக்குமா? ஐயா எனக்கு பரலோகத்தில் உள்ள ஞானம் இருக்கா, எனக்கு பூமிக்குரிய ஞானம் இருக்கா? நம்மளே கண்டுபிடிக்கலாம். பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் முதல் பாயிண்ட் என்னன்னா சுத்தமா இருக்குமா? சில குடும்பத்திலே தேவ ஞானத்தினால நிரம்பி இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? சுத்தமா இருப்பாங்க, ஹை குவாலிட்டியில இருப்பாங்க. இப்ப நான் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. அண்ணே நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சுனே, எங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு 5 நிமிஷம். பரலோகத்தில் உள்ள ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் சுத்தமா இருப்பாங்க. 2வது சமாதானம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தேவ சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். அவங்க சண்டை போட மாட்டாங்க, பாசமா இருப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க, தாழ்த்தி இறங்கி எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அடுத்த நேரம் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கும். ஆனால் வீட்டில் சண்டை போட மாட்டாங்க. என் வாழ்க்கையில் 2016க்கு அப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பல சூழ்நிலையில் நான் வாழ்ந்திருக்கேன். சர்ச்சில் வேலை பார்த்தேன், அப்புறம் வேலையை விட்டு நின்றுட்டு பைபிள் காலேஜ் படிக்க போயிட்டேன். வீட்டில் கையில் காசே இருக்காது, பணமே இருக்காது. ஆனால் வீட்டில் மனைவி ஒரு நாள் கூட கோவப்பட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டால் சுத்தமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, எல்லாத்தையுமே பொறுத்து கொள்வாங்க, எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவலில் இருந்தால் குடும்பம் அவ்வளோ சமாதானமாக இருக்கும். ஒரு குடும்பம் எப்படி பிரதர் சமாதானமாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு தெரியாது, தேவன் தான் தெரியும். தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வீட்டில் நாளைக்கு எப்படி இருக்கும் கேட்டால் தெரியாது, நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அப்போ நாளைக்குள்ள குறித்து நிறைய குடும்பத்தில் யோசித்து இப்போவுமே உட்காந்து யோசித்து நைட் நேரத்தில் உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நினைச்சுவாங்க அப்படின்னா முதல்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுத்தமாக இருப்பாங்க. 2வது சமாதானமாக இருப்பாங்க, நாளைக்கு தேவன் பார்த்து கொள்வார். சாந்தமாக இருப்பாங்களாம், அமைதியாக இருப்பாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய கனியில் உள்ள வந்துடும். சாந்தம் சமாதானமாக உள்ள வந்துடும். இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும், இறக்கம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் குணம் இருக்குன்னா அழகாக எழுதப்பட்டிருக்கு. முதல்ல சுத்தம், 2வது சமாதானம், 3வது சாந்தம், 4வது இணக்கம் உள்ளதாயும், 5வது இரக்கத்தாலும், அப்புறம் 6வது நற்கனி, நல்ல கனி இருக்குமா, நற்கனி இருக்குமா, நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. அடுத்தாப்புல நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. இப்போ நீதியாகிய கனி, ஒரு வீட்டில் நீதியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அநீதிக்குள்ளே போக மாட்டாங்க. சுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அசுத்தத்துக்குள்ளே போக மாட்டாங்க. சமாதானமாக இருக்கிறவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க. சாந்தமாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனையை கிளப்ப மாட்டாங்க. வைராக்கியம், கசப்பு, விரோதம்லாம் அங்கே இருக்காது. இறக்க குணம் இருக்கும்போது அவங்க பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. இரக்கத்தாலும் நற்கனிகளிலாலும் நிறைந்ததுமாய் தேவ ஞானம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்குமானால் அழகா எழுதப்பட்டு ஒரு 7 பாயிண்ட் கூட நம்ம சொல்லலாம். முதல்ல சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனியிலாலும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. அவ்வளோ கிளியரா இருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டதுக்கப்புறம் நம்ம வீடு எப்படி இருக்கு?
யோசித்து பார்க்கலாமே. சமாதானமாக இருக்கா? இல்லை வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு கிடக்காங்களா? வீட்டுக்குள்ளே ஒரே விரோதம், வைராக்கியம், கசப்புலாம் கிடக்கா? இல்லை எங்கள் வீட்டில் சாந்தமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும் அப்படின்னா படுத்தா நிம்மதியாக ஒரு தூக்கம் வரும். வரக்கூடிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். சில வீட்டில் ஒரே சண்டை போட்டு கிடப்பான். அம்மாவும் பிள்ளையும் சண்டை போடுவாங்க. வீட்டில் சண்டை மட்டும்தான் இருக்கும். உண்மையாக இருக்குது. வாயத்தை வந்தால் பொய் மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. உலக சம்பந்தம், ஜென்ம சுபாவம், அந்த வீட்டுக்குள்ள சகல துர்ச்செயல்களும் இருக்கும். இப்படி நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு, நிறைய பட்டணத்துக்குள்ள இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா நிம்மதியெல்லாம் இருக்குது. நைட் நேரத்தில் ஒருவேளை யார் நம்ம இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, செக் பண்ணி பாருங்கள். சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ள வேலையடைங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே, எந்த சூழ்நிலையில், எந்த உபத்திரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சந்திக்கணும். அவங்க இதயத்துக்குள்ளே என்ன பாரத்தோடு, வேதனையோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நீக்கி உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டிடுங்க. சந்தோஷத்தை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. சுகமாக்கி தாங்க, விடுதலை தாங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட கிருபைக்காக நன்றி. உபவாச நாட்களிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா நாட்டிலுள்ள ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போகிறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நைட் ஷிஃப்ட்டில் வேறு இடத்துல இருக்காங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, வேலை அடைங்க. படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு சகலவிதமான வாசல் திறந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. உபவாச நாட்களிலே எந்த காரியத்துக்கு உபவாசத்தோடு இருக்காங்களோ உபவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வாழ்க்கை, அந்த கண்ணீர் வாழ்க்கைக்கு பின்னாடி என்னென்ன காரியம் இருக்கு, கர்த்தருடைய ஆவியான திட்டமாக பேசியிருக்கீங்க. நன்றி. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, என்னென்ன காரியம் இருக்கோ அந்த எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். கற்பத்தினிக்கு தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. இன்பமான தூக்கம் தாங்க எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் நிலைவிட்டும். தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெளியடைபட்டும். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் எங்களோட ஆவியம் உடைய கருத்தில் அப்படிடும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. கடனில், உபத்திரத்தில் எல்லா காரியத்தையும் மாற்றி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. வியாதியில், படுத்த படுக்கையில், பலவீனத்தோடு, ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சந்திக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. பரிபூர்ணமான விடுதலை தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சுகமாக்கி விடுதலை தந்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மட்டுமே விடுது ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுசு தாங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கர்த்தர் விடுதலை செய்யுங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.